ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகள்ல 5 முறை பால்வளத்துறை அமைச்சரை மாத்தியும் தமிழ்நாடு இன்னும் வெண்மை புரட்சியில தள்ளாடிட்டு தான் இருக்கு. ஆவின் பால் தரமில்ல, கெட்டுப்போன பால், புழு இருக்கிற பால், கொழுப்பு சத்து குறைப்பு சர்ச்சை, அளவை குறைச்சு விலையை அதிகரிச்சதுன்னு பல குற்றச்சாட்டுகளை மக்கள் தினமும் எழுப்பி வர்றாங்க. ஆனா அதையெல்லாம் இந்த அரசு கண்டுகிற மாதிரியே தெரியல. ஆவின் பால்ல ஊழல், ஊழியர்கள் நியமனத்தில் ஊழல், பால் கொள்முதல்ல ஊழல், பால் விவசாயிகளுக்கு உரிய பணம் கொடுக்காம ஊழல்னு ஆவின் நிறுவனத்து மேல இருக்கிற ஊழல் புகார் பட்டியல் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு. இப்படி இருக்கிற சொந்த துறையை சீர்படுத்த திராணி இல்லாத அரசு போட்டிக்கு வந்த இன்னொரு துறையை பெருந்தன்மையா தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சிருக்கு. குறிப்பா கர்நாடக மாநில அரசின் பாலான நந்தினி இப்போ தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியிருக்கு. இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாம ஆவின் துறைக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. தமிழ்நாடு தற்சார்பு என்ற பெயரில் விளம்பர வார்த்தைகளை அள்ளி வீசினாலும் இது அரசின் நிர்வாக தோல்வியாவே பார்க்கப்படுது. நந்தினி தினசரி 80,000 லிட்டர் பாலை குறைஞ்ச விலையில இறக்கி சென்னையில் ஆவின் விற்பனையை சீர்குலைக்கிறதா சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. தமிழ்நாடு தற்சார்பு கொள்கையை திரும்பவும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஆவினை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கவும் உடனடி நடவடிக்கைகள் தேவை. இல்லைன்னா வெண்மை புரட்சியை வெறும் விளம்பரங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும்.